ஹாய் ஹால் ப்ளவுஸில் கப் ஷேப் எந்த சுருக்கமும் இல்லாமல் அதோட ஷேப் அழகாக வரதுக்கான டூல் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 40 இன்ச்சில் கப் எடுத்திருக்கேன். ஸோ இது போதும். ஏன் அப்படின்னா 40 இப்போ இதுக்குள்ளே நம்ம வேஸ்ட்டு கிளாத்லாம் வைக்கும்போது இதனோட சைஸ் இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் நமக்கு பெருசாக வரும். அதனால் நான் வந்து 40 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இப்போ 40 இன்ச்சோட கப் சைஸ் இது. ஸோ அது வந்து நான் இது கடையில் தான் வாங்கினேன். இதனோட 1 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம ஒரு கிளாத் வைக்க போகிறோம். நான் அதுக்கு இந்த மாதிரி 2x2 இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த கிளாத் ப்ளவுஸ் பிட்டு. இதுதான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸ்க்கு, அதாவது இந்த கப் ரெடி பண்ணுறதுக்காக. இப்போது இதை நல்லா நம்ம விரித்து விட்டுக்கலாம். விரிச்சிட்டு இந்த கப்பை இப்படி வைக்க போகிறோம் மேல் பக்கம். இதில் தான் நம்ம வேஸ்ட்டு கிளாத் வச்சு இதை இப்படி நம்ம இப்படி சுருட்ட போகிறோம். அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக அந்த இப்போ நம்ம அயன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெறும் எதுவும் இந்த கப்லாம் வைக்காமல் கிளாத் மட்டும் வச்சோம்னா அந்த ஷேப்பே நமக்கு இருக்காது. அதனால் நான் வந்து ஒரு கப் யூஸ் பண்ணிக்கிறேன் இது உள்ளே வைக்கிறதுக்காக. இப்போது இது கரெக்டான இடத்துல வச்சுப்போம். கொஞ்சம் சுற்றி நல்லாவே துணி இருக்கட்டும். ஏன்னா நம்ம அப்போ தான் ஒன்றா சேர்த்து அதை நாட் போட முடியும். அதுக்காக கொஞ்சம் நிறையவே துணி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதுக்கு உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ண மீதி இருக்கும் இல்லையா வேஸ்ட்டு கிளாத்து, நான் அதை தான் எடுத்துருக்கிறேன். ஸ்டிச் பண்ண போக மீதி வேஸ்ட் இருக்கிற அந்த கிளாத்துங்களை எடுத்து இப்படி வச்சிடுறேன். இது நம்ம நல்லா டைட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதாகும். இப்போ கரெக்டாக இதுக்குள்ளே இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கே சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் கிளாத்தை இப்படி டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கொச்சன்ட்டு இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி மடிப்பு வரும். அதெல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் இப்படி மடித்து இப்படி சேர்த்தோம்னா நமக்கு பார்க்க வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் நான் பிடிக்கிறதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் டைட்டாக பிடிச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி ஃப்ரண்ட் பக்கம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆனால் இது இப்படியும் பண்ணக்கூடாது. அங்கங்கே இந்த மடிப்புலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இப்போ நம்ம இதுக்குள்ளே வேஸ்ட்டு கிளாத் வைக்கும்போது இதை விட சைஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு பெருசு கிடைக்கும்னு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்த அந்த கப்போட சைஸுக்கும் இப்போ இருக்கிற இந்த சைஸுக்கும் பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டு இந்த மாதிரி மடிப்பு எங்கெல்லாம் இருக்கோ இந்த கிளாத்தில் அதை இந்த மாதிரி நல்லா இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டா நமக்கு அந்த சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு மெயின். அதனால் இந்த இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி சுருக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதே நமக்கு அந்த சுருக்கம் வந்து இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. இப்படி அழுத்தணும்னா நமக்கு இப்படி வச்சு இப்படி அயன் பண்ணும்போது இப்படி அமுங்கக்கூடாது. அந்த அளவுக்கு இது வந்து உள்ளே வந்து நல்லா ஸ்டப் பண்ணியிருக்கணும். எனக்கு இது ஓகேவாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி விட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எந்த மடிப்புமே இருக்காது, நீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ கீழே இப்போ நானாக ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கேன். இந்த கையை இப்போ எனக்கு வலிக்குது. நான் அந்தளவுக்கு இதை டைட் பிடிச்சிருக்கேன். இதை லைட்டாக இப்படி ஒரு லைட்டாக ஒரு ரொட்டேட், அவ்வளோதான். இப்போ நமக்கு இங்கே இருக்கிற எல்லா துணியும் இங்கே ஒன்றா நமக்கு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நீடிலில் இதில் 8 போட்டிருக்கேன். ஸோ 8, 8, 16 இருக்குது. கொஞ்சம் கனமாக இருந்தால் நமக்கு சீக்கிரம் பிஞ்சு வராது. அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை நான் ஒன்றோடுக்கு ஒன்றுக்குள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச்னால் நார்மலாக இல்லை, அப்படியே ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த டைட் வரத்துக்காக இன்னும் கொஞ்சம் இந்த இடத்த இப்படி நான் சுற்றிக்கிறேன் கீழே. அப்போ தான் நம்மளால் டைட்டாக பிடிக்க முடியும். இப்போ பார்த்தா தெரியும். இப்போ அப்படியே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். மீதி இந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். நல்லா இப்படி போட்டு இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்டிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இந்த நூலை த்ரெட்டை
இப்படி இதில் நான் சுற்றுறேன். ஒரு 3-4 சுற்று சுற்றிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுங்கள். சுற்றி சுற்றி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். நம்ம சுற்றி சுற்றி ஸ்டிச் பண்ணும்போதே இது கரெக்டாக நின்றுடும். அதுக்கப்புறம் இதை நம்ம டைட்டாக பிடிக்கணுன்றது இல்லை. இப்படி மேலே ஆனால் இந்த தையல் வந்து நல்லா இழுத்து இழுத்து தையல் போடணும். நிறையவே தையல் போட்டுட்டேன். இதை நான் நல்லா லாக் பண்ணுறேன். ஒரு 3 டைம்ஸ் நான் லாக் பண்ணுறேன். ஒரே இடத்துல இல்லாமல் அதையுமே தள்ளி தள்ளி போட்டு லாக் பண்ணுறேன். போதும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். த்ரெட்டையும் கட் பண்ணிடலாம். இதை சுற்றி நம்ம விட்டுருக்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக சேர்த்து ஒன்றா கட் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸோட அந்த ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது அதனோட ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். ஃபிட்டிங் வந்து நம்ம கட் பண்ணுற மெஷர்மெண்ட்டில் இருக்குது, ஆனால் அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் ஒரு ப்ளவுஸ்னால் அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை எப்படிலாம் யூஸ் பண்ணி அந்த ப்ளவுஸை வந்து அழகாக கஸ்டமருக்கு கொடுக்க முடியும்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ கிளாத் இருக்குது மேலே. இப்போ இதை இன்னும் வேணும்னாலும் கட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இங்கே வந்து இதுக்கு மேலே ஒன்று வச்சு தான் நம்ம இதை மறைக்க போகிறோம். அதனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம எந்த ஒரு க்ளூவுமே போடல, வெறும் ஸ்டிச் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு கீழே இதை நம்ம இப்படி இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழி பார்ப்போம். இப்போ நம்ம இது இப்படியே வச்சு பண்ண முடியாது. நமக்கு வந்து இது இப்படி நிற்கணும். இப்படி நிற்கும்போது தான் நம்ம இப்படி வச்சு ஹேங் பண்ணும்போது இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கீழே ஒரு பேஸ் கொடுக்க போகிறோம். அதை ரெடி பண்ணலாம். இப்போ இது ரெடி. அடுத்து பேஸ் ரெடி பண்ணலாம். ஸோ பேஸுக்கு நான் இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரே சைஸில் நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மேலே கப் ரெடி பண்ணியிருக்கோம்ல, இந்த கப்போட பேஸ் கரெக்டாக இதில் இப்படி உட்காரணும். அவ்வளோதான். ரொம்ப வெளியிலலாம் கிடையாது, இதுக்கு உள்ளவே அடங்குற மாதிரி இந்த கப்போட பேஸ் வந்து இப்படி உட்காரணும். இப்போ நம்ம வந்து இதை இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த சைஸில் இருந்தால் போதும். இதுக்கான கரெக்ட் மெஷர்மெண்ட்லான்னு இல்லை. நீங்கள் எந்த சைஸ் கப் எடுக்கிறீங்களோ கீழே எல்லாம் துணிலாம் வச்சு இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் இதனோட பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ரவுண்டுக்கு எடுத்தால் போதும். இது வந்து ஃபுல்லாக மறைஞ்சி இதுக்கு கீழே இப்படி ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே அப்படி சுற்றி எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இப்போ நான் இதுக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நம்ம ப்ளஸ் ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் க்ளூ எடுத்துக்கிறேன். க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இந்த கார்ட்போர்ட் ஒட்டுறதுக்காக தான் இந்த க்ளூ போட்டுட்ருக்கேன். கிளாத்லாம் நம்ம ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். கிளாத்லாம் ஒட்ட போகிறது கிடையாது. இந்த கார்ட்போர்ட் எடுத்து அதுக்கு மேலே இப்படி வச்சு நம்ம ஒட்டிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே இந்த கார்ட்போர்டை நம்ம கவர் பண்ணணும். மேலே நம்ம இந்த கலர் கொடுத்ததுனால கிளாத்து இதே கிளாத்தே இப்போ நான் இதுக்கு கொடுக்க போகிறேன். இந்த சைஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு இப்படி சுற்றி இருக்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த கிளாத்தை வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த கார்ட்போர்ட் அட்டை வச்சிடுறேன். இப்போ அதை சுற்றி இப்போ எவ்வளோ நமக்கு கிளாத் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
இப்போ இதை இந்த ஓரத்தில் நான் ஒரு ஸ்டிச் கொடுப்பேன். தள்ளி தள்ளி ஒரு ஸ்டிச்சாக கொடுத்து அப்படியே இழுத்தோம்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல நமக்கு கிளாத் வரும். எல்லாமே அப்படியே சேர்த்து நம்ம அதை நாட் போட்டுடலாம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்டிச், ரொம்ப முனையில் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி சேர்த்து கொடுக்குறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோ வந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் இந்த அயனிங் கப் ஷேப். இது எல்லாமே ஸ்டிச் பண்ணுறவங்க கிட்ட வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இதை சுற்றி அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு இப்போ இதை நம்ம டைட் பண்ணும்போது நமக்கு இப்படி எல்லா பக்கம் இருந்தும் த்ரெட்டு வந்து ஒன்று சேர்ந்து வரும். பாதி பாதியாக ஒரு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறத இப்படி டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நமக்கு. இதே எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சை நம்ம போடும்போதே நல்லா இழுத்து இழுத்து போட்டோம்னா அது நல்லா டைட் ஆகிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இழுத்தோம். இப்போ வந்து போடும்போதே நல்லா இழுத்து இழுத்து போட்டோம்னா இந்த கிளாத் வந்து லூஸ் இல்லாமல் நமக்கு டைட்டாக வரும். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்துடுச்சு. இப்போ ஃபுல் நல்லா இப்படி டைட் பண்ணிட்டேன். இப்போ மீதி இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தையும் அப்படியே சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி நல்லா இழுத்துடுங்க. இழுத்துட்டு நாட் போட்டுடலாம். ஒரு தடவை நான் போடுறேன். நாட் போட்டுட்டேன். இப்போ இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா அங்கங்கே அப்படியே அது வந்து தூக்கிக்காமல் இங்கே தூக்கி இருக்கிறதெல்லாம் ஒன்றோட ஒன்று கீழே அப்படியே ஒட்டி இருக்க மாதிரி எங்கெல்லாம் தூக்கியிருக்கோம் அங்கெல்லாம் அப்படியே க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு நம்ம எதுவுமே கை வச்சு அழுத்த வேண்டாம். நம்ம ஏற்கனவே கப் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கப்போட உள் சைடு பக்கம், அதாவது கீழ்ப்பக்கமும் இங்கே கீழே பேஸோட கீழ்ப்பக்கமும் ரெண்டும் இப்படி ஜாயின் ஆகிற மாதிரி இப்படி வச்சு இப்படி அழுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவையான கப் ஷேப் ரெடி. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதை எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண அந்த நீடில் அப்படியே இருக்கும். நான் எடுக்கவே இல்லை. இதை இந்த கிளாத்துக்கும் மேலே கப்பில் இருக்கிற கிளாத்துக்கும் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறோம். இங்கே இருக்கிற இந்த கிளாத்தையும் பேஸோட கிளாத்தும் மேலே கப்போட கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேண்டியது தான்.
ஸோ இது வரைக்கும் பண்ண வரைக்கும் பாருங்கள். இது தெரியாமல் இருக்கணும்னு நம்ம அதுக்கப்புறம் மேலே ஏதாவது லேஸ் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை சுற்றி போட்டுட்டு வரலாம். இதை சுற்றி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போதே தெரியும் கப்பு ஷேப் கரெக்டாக வந்து எப்படி செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுருக்கேன், சுற்றி நான் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே லாக் பண்ணி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே லாக் பண்ணி நான் நூலை த்ரெட்டு கட் பண்ணிடுறேன். இன்னொரு ஸ்டிச்சும் நூலில் போட்டு இப்போ போடுற இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஒரு கனமாக இருக்கிற மாதிரி போட்டு மறுபடியும் இதே மாதிரியே நல்லா இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை பார்க்கலாம். இப்போ 4 4 8 த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன். சுற்றி எங்கெல்லாம் ஸ்டிச் இருக்கோ அது இல்லாத இடமா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே ஸ்டிச் இருக்குது, இங்கே ஸ்டிச் இருக்குது. இதுக்கு சென்டராக இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு நல்ல லைஃப் வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் கிட்ட கிட்ட கொடுக்கும்போது நமக்கு லைஃப் வரும். ஏன்னா நம்ம இது ஒன் டைம் வரைக்கும் வீடியோக்காக செஞ்சுட்டு அப்படியே விடுறதுக்காக இது பண்ணலை. இது நான் யூஸ் பண்ணுறதுக்காக, நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே இருக்குது, சரி அதை நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். இப்போ தான் இது ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் பைசா கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்களே, சரி அவங்களுக்கு ஈஸியாக எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு செய்யலாம்னு தான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த ஸ்டிச் அசிங்கமாக இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு மேலே நான் ஒரு லேஸ் வச்சு அதை மறைச்சிடுவேன். அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் அப்லோட் ஆகும். இன்ஸ்டா நேமும் பாரதி கோச்சர். அதில் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி டிசைன், என்ன மாடல்லாம் ஸ்டிச் பண்ணுறோன்றதை பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய அட்ரஸுக்கு கொரியர் பண்ணிவிட்டு உங்கள் மெஷர்மெண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி தருவோம். கிளாத் அனுப்புகிறீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி அதுக்கான எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னா தான் கிளாத் அனுப்ப சொல்லுவோம். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு தான் வேணும். ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஒரு கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டோம். அனுப்பி கிளாத் அனுப்பிட்டிங்கன்னா அதுக்கான கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் ஃபினிஷிங் நீட்டாக அழகாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா யூடியூப்பில் பார்க்குறவங்க டீட்டெயில் கேட்டாலும் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். நீங்கள் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் தான். வீடியோக்காக நான் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே லாஸ்ட்டாக நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஒரு 4-5 தடவை நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேலே கப்லேயும் நாட் போடுறேன், கீழே இந்த பேஸ்லேயும் நான் நாட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்லீவுக்கும் ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு இதுவும் சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. மேலே கீழே நம்ம இப்படி தேய்க்கும் போது இது வந்து டக்குன்னு நகர்ந்தும் போகாத மாதிரி நம்ம பேஸும் நல்லா வெயிட் கொடுத்துரும். இப்போ அப்படியே ஃப்ளாட்டாக கரெக்டாக பாருங்கள், ஃப்ளாட்டாக கரெக்டாக நிற்குது. ஸோ இப்போ இங்கே வந்து த்ரெட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம இந்த இடத்த கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு லேஸ் போட்டு போகிறேன். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் ஒர்க் கொடுத்த லேஸ் இருக்குது. இந்த லேஸ் தான் இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ண போகிறேன். கம் க்ளூ வச்சுட்டு அப்படியே இதை ஒட்டிட்டு வரலாம். இது வந்து நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். க்ளூ போட்டுடலாம். க்ளூ பார்த்தீங்கன்னா நான் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறேன். அந்த க்ளூ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி ஒர்க் கிளாஸும் ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க டீட்டெயில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அப்படியே ஃபுல்லாக க்ளூ நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு க்ளூ ஃபுல்லாக எல்லாமே அப்ளை பண்ணிடுறேன். இந்த லேஸை கரெக்டாக நம்ம எங்கே க்ளூ இருக்கும் அந்த இடம் பார்த்து அப்படியே ஒட்டிக்கலாம். ஏதாவதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கி வைக்கிறது தான் இந்த லேஸ்லாம். இது வந்து நான் நைட்டி ஸ்டிச் பண்ண பார்டர் கொடுக்கறதுக்காக வாங்கின லேஸு. நைட்டி ஸ்டிச் பண்ண மீதி இருக்கிறது இது.
உங்களுக்கும் நைட்டி வேணும் அப்படின்னா டீட்டெயில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். இங்கேயே இல்லாமல் கொஞ்சம் தள்ளி முடிகிற மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இந்த லேஸ் மேலேயும் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கிட்டோம். கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது அப்படியே நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ப்ளவுஸ் இதுக்கு மேலே வச்சு நான் எப்படி அப்படின்றத உங்களுக்கு ஹேண்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ வந்து இன்னுமே நல்லா புரியும் இது எதுக்குன்னுட்டு. ஸோ இதை ரெடி பண்ணிட்டோம். கப்பு ஹைனிங் டூல் ரெடி. ஸோ இந்த மாதிரி அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.